ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ எம் சூப்பர் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். மறக்க முடியுமா பாட்காஸ்ட்க்கு வந்து காலரா வந்ததுக்கு. Thank you so much for choosing my story. Actually, I should thank you. ஐயோ, அப்படின்னா இந்த தேங்க்ஸ் வந்து அந்த 2 பையனுங்க பார்த்துட்டு இருக்காங்களா, அவன்கிட்ட சொல்லிடுறேன். எனிவேஸ், சொல்லுங்க உங்க வாழ்க்கையில அந்த மறக்க முடியாத சம்பவம் கதை என்ன? என்னோட லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இப்பதான் ரொம்ப ரீசனா நடந்துச்சு. 3 months ago my father passed away actually. So அதுல இருந்து தான் இந்த ஸ்டோரி. So sorry to hear that. No problem. So என்ன நடந்துச்சுனாக்கா, எங்க அப்பா வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சாரு. பாஸ்ட் 20 years அவர் அங்கதான் இருந்தாரு. ஸோ அவர் வீட்டுக்கு வர்றது போறதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஆஃபன் சொல்ல முடியாது, ஆனா வருவாரு. ஓகே. ஸோ என்னோட மதர் தான் வந்து ஃபுல் டைமா வந்து எங்களை பாத்துக்கிட்டது, ஸ்கூலு இதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு வரதெல்லாம் என்னோட மதர் தான். ஸோ அவங்க சொன்னாங்க எங்ககிட்ட, எனக்கு நான் பிறந்தோன்னு தான் வந்து ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு அஃபேர் இருக்கிறது. நீங்க பிறந்தோனியா? ஆமா, நான் பிறந்தோன்னு தான் அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அவனோட ஹஸ்பண்டை பார்த்தேன் இப்ப கூட. அப்பயும் எங்க அம்மா வந்து நம்பல. சோ எங்க அப்பா வந்து அந்த டைம்ல வந்து கேரளா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்க ஹோம் டவுன் வந்து, அதனால வந்து அவங்க நினைச்சாங்க யாரும் சும்மா யாரும் பார்த்துட்டு யாரும் சொல்றாங்க போலட்டு. அப்ப தென் கேம் டு நோ இட்ஸ் ரியலி வாஸ் மை ஃபாதர்ல. அது தெரிஞ்சிட்டோன்னே அப்புறம் அம்மாவும் வந்து சரி ஓகே சொல்லிட்டு, ஏன்னா தோஸ் டேஸ் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் தானே, லைக் வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரினா சரி எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு சொல்லிட்டு நான் வந்து எப்படியாச்சும் சர்வைவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துட்டாங்க. ஆனா as days goes by, நாங்க வளர நாங்க என்ன வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் க்ரோ த்ரூ பண்ணோம். என்னன்னா எங்க அம்மாவை அடிக்கிறது. ஸோ சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேர் தான் எங்க வீட்டுல, நானே எங்க அக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க வந்து வளர்ந்துட்டு வந்தோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டோன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். எங்க அப்பா வந்து ரொம்ப அடிச்சிட்டாரு எங்க அம்மாவை. நான் வந்து அதை விட்னஸ் பண்ணேன். அது எப்படின்னா, செவர்ல போட்டு நல்லா மூஞ்சிலாம் அடிச்சுட்டு, அப்ப அந்த டைம் நான் ரொம்ப டெரிஃபைட் ஆயிட்டேன். அன்டில் வந்து என்னோட நெய்பர்லாம் வந்துட்டாங்க, நீங்க இப்பயே சொல்லுங்க, நான் போலீஸ்ல புடிச்சிட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், திங்ஸ் லைக் தட். பட் மை மதர் வாஸ் லைக் நோ டோன்ட் டூ தட். பட் நெவர் மைண்ட் சொல்லிட்டு என்னோட மதரோட தம்பி தான் வந்து கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அண்ட் தென் ஷி வாஸ் அட்மிட்டட் ஃபார் 15 days. அப்புறம் எங்க அப்பா வராரு. வந்துட்டு என்ன கேட்டாருன்னா, நீ ஒன்னும் சாகலையா? ஸோ இந்த மாதிரி நடந்து கூட அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, நான் வந்து எப்படியாச்சும் இது கோ த்ரூ பண்ணோன்ட்டு அப்படி இருந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் எங்க அம்மா நினைச்சாங்க அந்த எஃப்ஐஆர்லாம் இருக்காது, எதுவும் இருக்காதுன்ட்டு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 30 years later, which is இப்போ எனக்கு 30 வயசு இந்த வருஷம். ஸோ சிங்கப்பூர்ல எங்க அப்பா போயிட்டு வேற வேலைலாம் போயிட்டோன்னு, அப்புறம் அவங்களுக்கு ஒரு 2024 ஜூலைல வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க எங்க அப்பாக்கு. கேன்சர் டயக்னோஸ் பண்ணிட்டோன்னு அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் கூட்டிட்டு போயிட்டு, அவர் வந்து சொன்னாரு வயிற்று வலியா இருக்கு இந்த மாதிரி. சோ எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க இப்படி இருக்காதீங்க, நீங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன், என்ன பண்ணலாம். இப்போ வந்து அம்மாவும் அப்பாவும் ஸ்டில் இன் டாக்கிங் டெர்ம்ஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஆயிருச்சு சிச்சுவேஷன்ஸ், நாங்க வளர கொஞ்சம் ஓகே ஆயிருச்சு. பட் ஸ்டில் வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனா பேசுவாங்க எல்லாமே, டெய்லி இந்த மாதிரி டாக்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா வந்து க்ளோஸ்னஸ் லெவல் வந்து நாங்க பார்த்த வரைக்கும் ஓகே தான். சோ அதனால என்ன ஆச்சுனாக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டுனா அவங்களும் வந்து போயிட்டு டயக்னோஸ் பண்ணிட்டு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இது டியூமர் தான், இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க எங்க அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு எங்க அம்மா வந்து நாய் கடிச்சிருச்சு, பிட்புல். இது என்னோட நெய்பர் டாக். ஓகே, இந்த மாதிரி ஆச்சா. சோ எங்க அம்மா ரொம்ப சிவியரா தான், ரொம்ப அவங்களுக்கு அடிபட்டு லைக் வந்து உயிர் பழிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த மாதிரி இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஷி sacrificed her life அந்த மாதிரி ஆச்சு. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல கூட எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து பார்க்கல சிங்கப்பூர்ல இருந்து. Okay, wait, so all this while is in Singapore? Yeah, he was in Singapore. He was staying in JB, but then he was working in Singapore. Okay. Yeah. So he didn't turn up lah, but he was keep asking how's Amma, how's everything, all okay or not. இந்த மாதிரி தான் going on and all that. அப்பாவோட ஸ்டோரிஸ் வந்து on and off இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து அவர் சிங்கப்பூர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நாங்க வந்து சொன்னோம், நீங்க இங்க வந்துருங்க, டயக்னோஸ் இங்க வந்துருங்க, நாங்க வந்து உங்களை என்ன பண்றோம்னா இங்க இருக்கிற மலேசியா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நாங்க செக் பண்றோம். அப்ப அவங்க சொன்னாங்க ஆல்மோஸ்ட் 100,000 ஆகும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு. But that time வந்து actually my sister and myself had a little bit of savings, so we said that okay, never mind, you just come back, it's okay, we'll proceed with the treatment. அவர் சொன்னாரு,
இல்ல என்னோட கம்பெனி தான் இன்சூரன்ஸ் இருக்கு, நான் அங்கேயே நான் செஞ்சுக்கிறேன், எதுக்கு இங்க இருந்துகிட்டு இதே மாதிரிதான் ரொம்ப இத எகெயின்ஸ்டா தான் இருந்தாரு எங்க கிட்ட. பரவாயில்ல பரவாயில்ல அங்கேயே செஞ்சுக்கிறேன்ட்டு. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து அவர் காணோம். எங்க ஆச்சு என்ன ஆச்சு? அப்ப நானும் எங்க அக்காவும் டிசைட் பண்ணோம், பரவாயில்ல நம்ம சிங்கப்பூருக்கே போயிடலாம், என்ன ஆச்சுன்னு தெரியல இவருக்குன்ட்டு. மார்ச் போல 2025ல இது. தென் வி கெட் டு நோ, அவர் கால் பண்ணி சொல்றாரு, ஆக்சுவலி ஐ ஹவ் டன் மை சர்ஜரி ரெடி. ஆமா. அந்த டியூமர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா அவரு அந்த கீமோலாம் போயிட்டு இருந்தாரு. அந்த கீமோக்கு நாங்க சொல்லிட்டு தான் இருந்தோம், நாங்க வரவங்க கூட இருக்கிறோம்ட்டு. ஆனா போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புவாரு போயிட்டோன்னு. நான் கீமோ முடிச்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன். ஆனா எங்களுக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கும், ஏன் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க, நீங்க என்ன பண்றீங்க கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு சர்ஜரி செஞ்சிருக்காங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, யாருமே எப்படி பக்கத்துல இல்லாம இருக்க முடியும்? அவர் சொல்றாரு, நான் ஒண்டியா தான் இருந்தேன், எனக்கு நான் ஓகேல, யூ ஆல் நோ நீட் டு கம் ல, யூ ஆல் ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இப்படிதான் அவரோட டயலாகா இருக்கும் எப்போதுமே, ஆல் தி டைம், ஜஸ்ட் லீவ் மீ அலோன் ல, யூ ஆல் டோன்ட் கம் ல, ப்ளீஸ் ல அப்படி சொல்லுவாரு. திருப்பி இன்னொரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் திஸ் இயர் 2026 மார்ச்ல வந்து 1st மார்ச் எங்களுக்கு ஒரு கால் வருது எங்க அப்பாவோட ரிலேட்டிவ் இருந்து. ஐ மீன் எங்க அப்பாவோட பேரு. அவர் வந்து எங்க அட்மிட் ஆயிட்டாருன்ட்டு, எங்க எந்த வார்ட்ல இருக்காருன்ட்டு. எங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க, என்ன எந்த வார்டான்ட்டு, என்ன கேக்குறீங்கன்ட்டு. இல்ல நான் கேள்விப்பட்டேன் அவங்க இங்கதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, உனக்கு தெரியாதான்ட்டு. மலேசியால, அதுவும் அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க, மலேசியாலியான்ட்டு, இந்த மாதிரி இங்கேயான்ட்டு. சோ இங்க இருக்கிற ஒரு ஜிஹெச்ல வந்து அவர் அட்மிட் ஆயிருக்காரு சொல்லிட்டு அவங்க சொல்லிதான் அவங்க எங்க அம்மாக்கே தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போயிட்டாங்க. போய் கேக்குறாங்க, எங்க அப்பாவோட பேரு சொல்றாங்க. அந்த கார்ட் லேடி சொல்றாங்க, பேர்ல யாருமே இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. அண்ட் அந்த பேரு வந்து வச்சு பார்த்ததுக்கு மல்லியில ஒரு நேம் இருக்கு. இல்ல அவங்களுக்கு எதுக்கும் ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொடுமை எங்க நடக்கும்னு எனக்கு தெரியல, டு ப்ரூவ் herself that that's her husband, she brought her registration certificate with my father. அதை எடுத்துட்டு போயிட்டு தான் அவங்க காமிச்சாங்க, this is my husband, I'm married to him, but அவர் பேர் இல்லையே. நல்லா பார்த்ததுக்கு அவர் பேரு சிமிலரா ஒரு பேர்ல இருக்கு. உள்ளுக்கு போய் பாக்குறாங்க, my father converted to Muslim, he converted to Muslim and he got married to his long term affair. இது வந்து எங்க ஃபேமிலியே ரொம்ப ரொம்ப நொறுக்குன ஒரு 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 மூமெண்ட் அது. ஏன்னா எங்க அம்மா அந்த டைம்ல அந்த பேரு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மல்லிகை பேர்ல சொல்லி எங்க அப்பா பேர் அதுல இன்க்ளூசிவா இருக்கு, அதுல வச்சுதான் ஓ இது மீதி அவரா இருக்குமோ சொல்லிட்டு உள்ளுக்கு போனாங்க. அப்புறம் போய் பார்க்கும்போது அது அவர்தான். அவர் சொல்றாரு எங்க அம்மா கிட்ட, why you came here for what, why you came here, I got married her la, this is my wife. So throughout the journey of his cancer, அவதான் கூட இருந்திருக்காங்க. இந்த சிங்கப்பூர் ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லாமே. சோ அந்த முல்லை லேடி தான் அவர் த்ரூஅவுட். அதனாலதான் வந்து நாங்க சொல்லும் போதெல்லாம், இல்ல என்னை விட்டுருங்க, நீங்க என்னை பார்க்க வரணும்னு அவசியம் இல்ல, நான் ஓகே ஆயிட்டேன், என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, இப்படியேதான் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா எங்களுக்கு அப்பயும் வந்து மனசு கேட்கல. பார்த்தாக்கா ஆக்சுவலி ஒரு 30 இயர்ஸா அந்த லேடி அவர் லைஃப்ல தான் இருந்திருக்காங்க ஆக்சுவலி. அப்ப எப்ப கல்யாணம் பண்ணாரு? இதுதான் பிளாட் டு சே. 2026 which is before he passing, ஒரு 1.5 months ago அவங்க வந்து இங்க மலேசியால வந்து எங்க ஹோம் டவுன்ல வந்து அவங்க நிக்கா பண்ணிருக்காங்க. அந்த அந்த ஒரு இது நடக்கும்ல, அந்த சண்டிங்கான் நடக்கும். ஆமா நிக்கா மாதிரி. அது வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம்னா, எங்க அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஃபுல் ரிப்போர்ட் வந்து நாங்க வந்து இது பண்ணோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. சோ அவர் அட்மிட் பண்ண டேல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சோ ஒரு ஃபுல் ரிப்போர்ட் வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அது கொடுக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆன் யோர் ஓன் ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு சண்டிங்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போயிருக்காரு. அவங்க வெளியாகி அதெல்லாம் பண்ணிட்டு, இத்தனைக்கும் அவரு வந்து ரொம்ப ஈலா இருந்திருக்காரு, அதுலயும் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு 2 weeks later my father passed away after we got to know that he was admitted in that hospital. So அந்த ஷாக் 2 weeksல இறந்துட்டோன்னு அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கால் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அவங்க சொல்றாங்க அப்பா இறந்துட்டாரு ராத்திரி நேரத்துல. அது கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த லேடி வந்து அது சொல்லக்கூடாது, அது எதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து எங்க அப்பா வந்து அந்த இது அடக்கம் பண்ண பாத்திருக்காங்க. அப்பதான் நாங்க விறுவிறுன்னு போனோம். அப்பதான் நானும் வந்து என்னோட வேலை டைம்ல இருந்து விறுவிறுன்னு போயிட்டு, அது என்னோட லைஃப்ல நீங்க கேட்டீங்களா மறக்க முடியாத ஒரு விஷயம் லைஃப்ல, அந்த டே when I saw my father in the mortuary and fully ballowed. நான் கிட்ட போறேன், அவரை நான் அப்பதான் பாக்குறேன். பிகாஸ் நான் கால் பண்ணி நான் அவர்கிட்ட பேசினேன். When I spoke to him, I really scolded him because I said, how dare you can do this to my mom? How dare you can do this to our family? How you can do all this by not saying anything? You betrayed all of us. Like really you betrayed all of us, and you just being so selfish. Until now you've been selfish in your life. You just wanted whatever you wanted in your life. You ignored all of us. சொல்லிட்டு நான் அவரை அப்படி ஏசிட்டு அவரும் வந்து
நீ போனை வை அப்படின்னு சொன்னாரு. நான் உன்னை பிளாக் பண்ணிடுவேன், இல்ல நீ இப்போ போனை வை அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஏசிட்டு நான் அவர் இறந்துட்டோன்னு தான் நான் அவரை பார்த்தேன். சோ அவரை பார்க்கும்போது அந்த ஹோல் அந்த டைம்ல எங்க அக்கா வந்து மலேசியால இல்ல, அவங்க வந்து இதுக்கு போயிட்டாங்க, ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு வெளியூர் போயிட்டாங்க. சோ அவங்களுக்கும் ஒன் டைம் அந்த டே அவங்களுக்கு ஃபிளைட் கிடைக்கல. அப்ப ஒரு வாட்டி எங்க அக்கா வந்து அவங்க போய் விசிட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னல, சோ அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுனாக்கா அவங்க ரொம்ப ஏசிட்டு அந்த மலை லேடியை வந்து ஒரு மாதிரி கிட்ட போயிட்டு தூடுங்களுக்கு போயிட்டாங்க கடுப்புல. ஓகே. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எங்க அக்கா ரொம்ப ஏசிட்டாங்க. லைக் பட் he didn't beat her lah, but she was like very angry, so very aggressive to her, and then she was like, how dare you can do this to my father அப்படி சொல்லிட்டு அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. அந்த மூச்சரியில வந்து நாங்க சொல்றோம் எங்க அக்கா ஒன்னும் வரல, எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்க அக்கா வரணும், ஏன்னா எங்க அக்கா ரொம்ப க்ளோஸ் எங்க அப்பாவோட. அவங்க வந்து உடவே இல்லை கடைசி வரைக்கும். இல்ல நான் எடுத்தே ஆகணும், நான் இப்பயும் எடுக்கணும்ட்டு. சரி அவங்களுக்காக நாங்க அமைதியா இருந்தோம். ஏன்னா அவங்க மதம் மாற்றினால அவங்களோட விஷயம் எல்லாம் மாறிடும். நம்மளோட முறைப்படி செய்யாம அவங்க முறைப்படி தான் நாங்க செய்யணும். சோ அந்த மாதிரி போயிட்டோன்னே நாங்களும் வெயிட் பண்ணி எங்க அக்காக்காகவே அமைதியா இருந்து 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 ஒரு 4-5 மணிக்கு தான் அந்த மாஸ்க்ல இருந்து நாங்க வெளியாகணும். வெளியாகி எங்களுக்கு அவங்களும் சொல்லிட்டாங்க சரி அக்ரி பண்றோம், எங்க அக்கா வர வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. திருப்பி ஒரு 1 hour 2 hours எங்களுக்கு கால் வருது, இல்ல நாங்க எடுக்க போறோம், அவர் உடம்புல இருந்து வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் தட் we was like so frustrated, we was like இவ வந்து செஞ்சிட்டா, like how can she do this, like சும்மா எங்களை அவ்வளவு நேரம் கெஞ்ச வச்சுட்டு அந்த ஹோல் சினாரியோ எங்களை கோ த்ரூ பண்ண வச்சுட்டு she just telling like that. No, அப்ப நாங்க போய் பார்க்கும்போது அவர் ஃபுல்லா மூடிட்டாங்க. within 1 hour 2 hours எடுத்துட்டாங்க. அந்த மாஸ்ல கூட ரொம்ப நேரம் இல்ல. அப்ப எங்க அம்மா கிட்ட போறதுக்கோ எங்க அம்மா இது பண்றதுக்கோ வந்து அவங்க விடவே இல்ல. அவங்க சொல்றாங்க நீ வந்து கிஸ் பண்ணலாம் உங்க அப்பாவை, ஆனா உங்க அம்மா யாரும் கிஸ் பண்ண கூடாது. ஆனா நாங்க போயிட்டு அந்த 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 சாங்கியை செய்வாங்க அவங்க இதுல. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்ல அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் we didn't. சாங்கியம் செய்யறவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சாங்கியம் செய்யறவங்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள முறைப்படி செய்வாங்கல்ல, அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. பட் this lady, she said no, cannot, you can't go near. Still my mother went, and then அவங்க மறுபடி வந்து நம்ம அழுந்தாக்கா அவங்களோட பாடியில படக்கூடாதுன்ட்டு. பட் we actually we couldn't handle that situation, so we just cried and she was like don't நீங்கெல்லாம் கிட்ட வராதீங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. so actually ஒரு சண்டை வரக்கூடாது, ஏன்னா எங்க அப்பாவே அங்க இறந்துட்டாரு. so அவர் பீஸ்ஃபுல்லா போனதான் நாங்க எனக்கு விஷ் பண்ணதே சொல்லிட்டு we didn't take it too close. Then we were like okay, whatever lah, you want to do whatever you want to do lah, just it's okay, leave it சொல்லிட்டு we just proceed. ஓகே எங்க அக்கா வர முடியல. கடைசி வரைக்கும் அந்த ஃபினரல் வந்து எப்படி போச்சுன்னா ரொம்ப ஒரு டிசாஸ்டரா தான் போனுச்சு. பிகாஸ் ஜஸ்ட் இமேஜிங் இட்ஸ் ஜஸ்ட் மீ, மை மதர் அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெரி வெரி ஃபியூ ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் வர் தேர். அது வச்சுதான் நாங்க கடைசி வரைக்கும் அந்த சாங்கியம் முடிச்சுட்டு எங்க அக்கா வந்து வீடியோ கால்லே தான் பார்த்தாங்க என்னோட அப்பாவோட ஃபினரல். வீடியோ கால். பட் she was ignored, she don't want to see the father because she was very scared, she was like very very down at that time. So she was like she don't want to see my father. And then I said you have to see because this is the last moment that you can see our father. அதுல ஒரு இதுக்கப்புறம் ஒரு சான்ஸும் இல்லை நீ அவரை பாக்குறதுக்கு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து அது கோ த்ரூ பண்ணது, இட் வாஸ் அ ஹெல் இன் மை லைஃப், இட்ஸ் அ டிசாஸ்டர். ஸோ த ஹோல் திங் இன் மை என்டையர் லைஃப் ஐ வில் நெவர் ஃபர்கெட் பிகாஸ் எவ்ரி டைம் when I sleep until now my father's face come to my dreams or before I sleep. அவரோட இமேஜினேஷன், அவர் இன்னைக்கு எப்படி இருந்தாரு இந்த மோச்சரியில, அவர் முகம் எப்படி இருந்துச்சு, இதேதான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இன்சிடென்ட் என்னால மறக்க முடியும். நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. நான் அவர் கடைசி ஏசிட்டு அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு நீங்க வேண்டாம், எனக்கு பரவாயில்ல நீங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா அவர் பார்க்கும்போது என்னால அந்த ஃபீலிங் என்னால இக்னோர் பண்ண முடியல. பிகாஸ் at the end of the day he's my father, because he's been a good father to me, because every time when he spoke to me, he talked to me, he'd be like okay, he motivates, he say things, okay இந்த மாதிரி நல்லா இருங்க, இந்த மாதிரி செய்யுங்க, அப்படி இந்த மாதிரி தான் எங்க அப்பா இருந்தாரே தவிர பர்சனலா எங்க அப்பா எங்களுக்கு வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லாவா இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓ நீங்க தான் உங்க அம்மா உங்க அம்மா தான் உங்க அப்பா பாத்துக்கல, நீங்க தான் அவரை பாத்துக்கல, அவர் இப்படிதான் சொன்னாரு எங்க கிட்ட, அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா, இவதான் வந்து அவரை பாத்துக்கிட்டாரா, சோ அதனால வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொன்னாரு. எங்க மாமா போய் விசிட் பண்ணும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் கன்வெர்ட் பண்ணேன்னா ஆக்சுவலி நீங்க தூக்கிலாம் போடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு மேபி ஃபைனான்சியல் இஷ்யூல நான் பர்டன் கொடுக்கட சொல்லிட்டு தான் நான் மதம் மாறிட்டேன், ஏன்னா இதுல எல்லாமே ஃப்ரீ. இது ஒரு ரீசனா? இது வந்து ஜஸ்ட் ஒரு விக்டிமைசேஷன் தானே, வேற ஒண்ணு கிடையாது. செல்ஃப் பிட்டி தான் பண்ணிருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூர் வேலை சொந்தக்காரங்க யூனோல how they will talk
இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்கும், காசுலாம் கிடைச்சிருக்கும் பாரு, காசுக்காக தான் இதுங்கெல்லாம் இருக்குங்க. ஆனா ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லைண்ணே. அவன் ஏன் கல்யாணம் பண்ணான்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. அவளை ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்னு. கண்டுபிடிச்சிங்களா அதுவும்? ஏன் பண்ணானா, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல யாருன்னே போய் கல்யாணம் பண்ணுவா? ஃபோர்த் ஸ்டேஜ்ல அவர் இறக்க போற 2 மாசம் கழிச்சு ஆமா. கல்யாணம் பண்ணுவாங்களா? அதான் ஏன் என்ன காரணம்? அவங்க 2 பேரும் வீடு வாங்கியிருக்காங்க ஒண்ணா. ஓ ஓ அப்புறம் அவருக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு இங்க. அந்த நிலத்தையும் அவன் பேருக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் அந்த வீடும் மாத்தி எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்தை வித்துட்டு அந்த வீடு காசு ஃபுல்லா கட்டிட்டு அப்புறம் தான் அவர் இறந்தே போயிருக்காரு. ஏன்னா நாங்க அவர் இருக்க இடத்துக்கு போனோம். அந்த சேவா வீட்டுக்கு போயிட்டு அங்க ஃபியூ அண்ணனுங்களாம் இருப்பாங்க. அவரு கூட இருந்தவர். அவங்க தான் சொன்னாங்க, அண்ணன் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு, வீடெல்லாம் மாத்திட்டு பேர்லாம் நிலம் வித்துட்டு. ஏன்னா அதேதான் எங்க அப்பாவும் எங்க மாமாட்ட சொன்னாரு. கடைசியில எங்க அம்மாவும் போய் பேசும்போது, இதனாலதான் நான் வந்து எனக்கு நிலம்லாம் இருந்துச்சு, நான் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டேன். சோ எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டாரு அவரு? ஆமா. ஏன்? அதுதானே அவ மோட்டிஃபே. கீரா வந்து இவங்க இறக்க போறாங்க, மத்தெல்லாம் நம்ம பேருக்கு வந்துரும்னு. எப்படி பெலிட்டிவ் ஸ்டைல்ல ஃபோர்த் ஸ்டேஜ்ல யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா? கல்யாணம் பண்ணா மட்டும்தானே அந்த ரைட்ஸோட அவங்க எழுதி கொடுக்க முடியும் அந்த ஆமா. விஷயத்தை. ஓ அப்படி வந்துட்டாங்க. இப்ப அந்த கல்யாணமே செல்லாத. கல்யாணம் செல்லாததான். இதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரே போகும். ஏன்னா கடல் இருந்தனாலதான் எங்களுக்கு ஒரு இந்தியன் டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணி எங்க அப்பா அட்லீஸ்ட் பார்க்க வச்ச முடிச்சு அந்த டைம்ல. அது கிடைச்சு இல்ல, அதுவும் அவ கூட்டிட்டு போயிட்டு மறைமுகமா செஞ்சிருப்பா. கடத்துல சொத்துக்கு தான் எல்லாமே அடிச்சுக்கிறாங்க. எங்க வீட்லயும் அதான் என்ன அதான் பேசிக்கிறாங்க. சொத்து இருக்கும், இந்த காசு இருக்கும், அந்த காசு இருக்கும், பரவாயில்லையே இதனாலதான் விட்டுட்டு போயிட்டா அப்பயும் பாரு இதுங்களுக்குலாம் காசு இருக்கும், வீடு எல்லாம் சொந்தமா இருக்கும். ஏன்னா வீடுதான் அவன் எழுதிட்டால, சோ வீடு சொந்தமா இருக்கும்ட்டு. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வீட்டு காசு ஃபுல்லா தான் கட்டணும், நாங்க தான் கட்டணும். கட்டி முடிச்சிங்களா? என்னது ஒன்னும் கட்டி முடிக்கல. அது இப்பதான் இன்னொரு 20 இயர்ஸ் மேல இருக்கு அது கட்டுறதுக்கு அந்த வீட்டு காசு. இப்ப அந்த வீடு தான் இவ பேருக்கு போதா? இல்ல அவங்க 2 பேரும் தனியா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. தனியா வாங்கியிருக்காங்க. அந்த வீடு இப்படி அவங்க கட்டி முடிச்சாங்களா இல்ல அதுவும் இந்த மாதிரி மாசம் கட்டணுமா? இல்ல அது வந்து கட்டி முடிச்சிட்டாரு. அதான் சொன்னாரு அவரும் எங்க மாமா கிட்ட, நான் கட்டிலாம் முடிச்சிட்டேன், நான் நிலத்தை வித்துட்டு நான் கட்டி முடிச்சிட்டேன், மிச்சம் இருக்க நிலத்தை காசு வெட்டிட்டு நான் அவள்கிட்ட கொடுத்துட்டேன். ஓ நிலத்தையும் வித்து வீடியும் வாங்கி அதுல இருக்கிற மிச்ச காசையும் தூக்கி அவர் அந்த மலாய் கட்சி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமா. வாவ், என்ன ஒரு மாஸ்டர் பிளான்ல. அந்த நடந்த ஒரு விஷயம், அந்த மாஸ்க்ல அவ பண்ண விஷயம், அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல அது நடந்தது. என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும் தான் கூடிய இருந்தாங்க. ஏன்னா எங்க அம்மாவோட சொந்த பந்தவங்க, அவங்க அக்கா தங்கச்சிங்களா யாரும் கூட இல்ல. ஏன்னா எங்க அம்மா பேசுறதும் இல்ல. ஏன்னா எங்க அப்பா இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க அம்மா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த மலே லேடி வந்து நீங்க வந்து இப்ப இந்த ஒரு 15 இயர்ஸ் ஒரு எஃப்ஐஆர் வந்திருக்கு, நீங்க சஸ்பெக்ட் பண்ணி தருமா? அந்த எஃப்ஐஆர் தான் இதுவா? அந்த எஃப்ஐஆர் தான் இது. ஏன்னா ஒரு வாட்டி எங்க அம்மாவே வந்து எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், கூட்டிட்டு போனாங்க, பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அப்பா வந்து காடி எடுத்துட்டு எங்க போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. ஆனா அப்பா அந்த டைம் எனக்கு அவ்வளவு விவரம் இல்ல. சோ கூட்டிட்டு போனாங்க, பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு வெயிட் பண்ணோம் அந்த இடத்துல. பார்த்தா எங்க அப்பா வராரு அந்த கடையில எடுத்துட்டு அந்த மலே லேடியோட ஜாமான் இறக்கிட்டு இருக்காரு, க்ரோசரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் சீன் until now. என்ன நடந்துச்சு? அவர் வந்து க்ரோசரி ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு he was like bringing the things all down there from the Kala, so he's bringing to that house. So I was seeing from far and my mother was beside me. How would mom react to this? Like அம்மா பேசியிருக்காங்களா அப்பா கூட இந்த மலே லேடி சம்பந்தமா? பேசியிருக்காங்க, நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. ஆனா அவர் வந்து அப்பயும் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் எப்படி அதை ப்ளேம் பண்ணுவாருன்னா எங்க அம்மாவை, நீ தான் யார் கூட இருக்க, நீ தான் அவன் கூட போயிட்டு வர, நீ தான் இவன் கூட போயிட்டு வர, இப்படிதான் மெனிப்புலேஷன் எங்க அம்மாவை வச்சுட்டு. நீ ஒண்ணு ஒழுங்கு கிடையாது என்னைய கேட்கறதுக்கு, நீ அவன் கூட போற, நீ இவன் கூட போற. இது அப்பா சொல்றாரா? சொல்லுவாரு. எங்க மணிக்குதான் அது நடக்கும். இது என்ன சும்மா அப்படியே அந்த கான்வர்சேஷனை கட் பண்றது சொல்றதா இல்ல இவரு எங்கேயாச்சும் அரச புதுசா கேள்விப்பட்டாரா? இல்ல இதெல்லாம் சும்மா அந்த கான்வர்சேஷன் கட் பண்றதுக்கு. அது ஒண்ணு அவங்க எக்ஸ்ட்ரீமா கேட்க போயிட்டாங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க அம்மாவை. இந்த மலே லேடி like who is she, like what is she like working இல்ல what is she doing now? இதுக்கு முன்னுக்கு வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரே இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க 2 பேரும் முன்ன. அவங்கள பாத்திருக்காங்க. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான். 4 இயர்ஸா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 4 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா? ஆமா. என்னமா அது? ஏன்னா நாங்க அவர் இறந்துட்டோன்னு ஜேபில போய் பார்த்தப்போ எங்களுக்கு என்ன நியூஸ் நடந்துச்சுன்னா என்ன கேள்விப்பட்டோம்னா, அவர் வேற யாரும் ஒருத்தவங்களும் வச்சிருக்காங்க எஃப்ஐஆர் பிலிப்பினோன்னு சொல்லிட்டு. பிலிப்பின்லயா? பிலிப்பினோவா? பிலிப்பினோவே. ஓ வாவ். அதுவும் நாங்க வந்து ஆக்சுவலி ஏதோ சொல்றாங்க யாரால சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு நாங்க நம்பல. அப்புறம் அவர் இறந்துட்டோன்னா அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஜேபில அப்பதான் பார்த்தோன்னே அந்த ஒரு இது இருக்கு, வெஸ்டர்ன் யூனியன்ல இருந்து ரிசீட் பிலிப்பினுக்கு வந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓ
அந்த லேடி பேர்ல. அந்த லேடி நீங்கள் பார்த்ததே இல்லை? இதே இல்ல. ஆனா எங்க அக்காவுக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாரி உங்க அப்பா என் கூட தான் இருக்காரு. உங்க அப்பா என் கூட தான் இருக்காரு. நீ ஓ, இது எப்போ நடந்துச்சு? ஆஃப்டர் ஹி பாஸ்ட் அவே? நோ நோ. மேபி ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் எங்க அக்கா வந்து Facebookல மெசேஜ் பண்றது எங்க அக்காக்கு. அதுக்கப்புறம் எங்க அக்கா கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றது, உங்க அப்பா என் கூட தான், நீ கால்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. பிகாஸ் as I said, my sister is very close to my father. She calls him and then she will talk to him இந்த மாதிரி தான். ஸோ அதனால வந்து அவ இந்த மாதிரி பிரிக்க பாக்குறதுக்கா ஒருவேளை திருப்பி அந்த அட்டென்ஷன் பிள்ளைங்கள்ட்ட போயிரும், அவர் திருப்பி போயிடுவாரோ சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்களா எனக்கு தெரியல. It's just my assumption, but this is what happened. So we didn't trust also. Like we were thinking maybe his colleague or what is playing around. And then after his passing only we got to know that it really happened. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்டும் அதான் சொன்னாங்க. என்னன்னு? இந்த மாதிரி ஒரு லேடி வருவாங்க, இந்த கக்காவும் வருவாங்க, அந்த லேடியும் வருவாங்க. ஒரே டைம்லயா? ஒரே டைமா எனக்கு தெரியல. மேபி டிஃப்ரெண்ட் டைம்ல. So basically he hides from everyone la. Yeah, he hide his relationship status with everybody including his colleagues. How's mom doing now? எப்படி இருக்காங்க அம்மா? She is still in trauma la. So just அப்படியே தான் இருப்பாங்க, ஃப்ளோல இருப்பாங்க. But whenever she is alone, she will cry. She will think about my father. She will tell, நான் என்னென்னமோ நினைச்சேன் அவர் வந்துருவாரு, அவர் ஓகே ஆயிட்டாரு, நம்மலாம் ஓகே ஆயிருவோம், அவங்களும் அதான் நினைச்சாங்க. பட் he came back in a frame. Actually நாங்க இப்ப டெய்லி அவரை எப்படி பாக்குறோம்னா ஒரு ஃப்ரேம்ல தான் அவரை பாக்குறோம். அவர்கிட்ட அந்த மூலியமா தான் பேசிட்டு இருக்கோம். ஃப்ரேம்ல டெய்லி பேசலாம் நினைச்சோம், ஆனா இப்ப ஃப்ரேம்ல தான் என்னால பேச முடியுது அவர்கிட்ட. பேசியிருக்கலான்னு தோணுதா அவர்கிட்ட? லைக் ப்ராப்பராக, லைக் ஆஃப்கோர்ஸ் ஹி இக்னோர்ஸ், நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து மை லைஃப் இப்படி சொல்கிறாருன்னு. பட் மேபி ப்ராப்பராக உட்காந்து என்ன பிரச்சனை, வாட்ஸ் கோயிங் ஆன், அந்த மாதிரி பேசியிருக்கணும்னு எப்பயாச்சும் தோணியிருக்கா உங்களுக்கு? We did spoke to him actually when he came back on Father's Day last year. We did spoke because he was sitting in the hall. அப்புறம் அம்மா தூங்க போயிட்டாங்க, actually அக்காவும் தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் I had conversation with him saying that நீங்க ஓகே இருக்கீங்களா, இந்த ஆபரேஷன் செஞ்சதெல்லாம் நீங்க சொல்லல, எப்படி நீங்க ஒண்டியா செஞ்சிருப்பீங்க, யாராச்சும் இருக்காங்களா, உங்க கூட யாராச்சும் பாத்துக்கிறாங்களா என்கிட்ட சொல்லுங்க. I won't tell to anybody but I will listen to you. உங்களுக்கு என்னதான் நடக்குது. Then he was like, no I'm okay only. No I'm okay, I'm good only. இதெல்லாம் ஒண்ணு கிடையாது, nothing la. I just don't want burden you all. That's why அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி தான் இக்னோர்டா தான் இருந்தாரு. உட்காந்து பேசினப்ப கூட அவரோட ரிப்ளை அப்படிதான் இருந்துச்சு. I see. So things happen and இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட சொன்னீங்க, now you guys are உங்களுக்கு நீங்கள் வந்து you're working hard for you and then also for mom. So I really hope your mom stays strong along this journey with you guys. Yeah, thank you. Yeah, she will still definitely. Alright, sure. Anyways, thank you so much உங்களுடைய இந்த கதையை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. So I really hope after this things even though it's hard, it will be later on smooth-ஆ வந்து உங்க மூணு பேத்துக்குமே வந்து இதுக்கப்புறம் இருக்கணும்னு I'll pray to the universe. Yeah, thank you so much Enough for this opportunity, for listening my story. At least I felt a little better after speaking out all this to you now. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு it's a family issue-னால we won't tell to a lot of people like what happened. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இப்படி பண்ணாரு. But deep issues because of family things we couldn't speak out to people. But now I feel little lighter after talking to you and thank you for this opportunity. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. பட் ஸ்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அப்பா வந்து வீட்டில் பிரச்சனை, என்னால் வந்து இங்கே இருக்க முடியல, நான் நிம்மதி தேடி இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அந்த நிம்மதி தேடுற கேப்பில் இன்னொரு இடத்துல போய் நிம்மதி தேடி இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் வந்து கல்யாணம் பண்ணோம், குடும்பத்தை பெருக்கணும்னு வந்து இருந்தீங்கன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணாலே ஒரு சாதனை நினைக்கிறாங்க. அது கிடையாது. கல்யாணம் பண்ணுறதுலாம் சாதனை கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறீங்க தெரியுமா, அதுதான் சாதனை. ஃபேமிலி ஃபார்ம் பண்ணோம், பிள்ளை குட்டிங்க வரோம், வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் லைஃப்பை கண்டினியூ பண்ணணும், வேலை செய்யணும், ஃபைனான்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாமே தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கூடும். கல்யாணம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இஃப் யூ கான் ஹேண்டில் தட், then don't get married. Don't give hope to your partner. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து வாரணமாயிரம் சூர்யா கிடையாது. If you don't want to get married, if you can't accept the responsibility after marriage, so don't get married. So always remember, after marriage அது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, it's a family. எல்லாத்தோட இன்புட்டும் வந்து will affect your life and other person's life.
ஸோ இன்னைக்கோட எபிசோட் வந்து ஐ ஹோப் ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பாடமாவோ ஒரு மெசேஜாவோ வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத கதைலாம் இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணேன், இந்த மாதிரியான கதைலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்குது. ஸோ லிங்கை தட்டி உங்கள் கதையை சப்மிட் பண்ணுங்கள். என் டீம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் இன்னொரு ஒரு காலரோட நான் வரேன். ஓகே, யாரோ என் பாதையாரோ பாதையாரோ